எதனால் இந்த மாற்றம்? ஒரு குழந்தை உள்ள குடும்பம். பொதுவாக நாம் இப்போது உள்ள கால சூழ்நிலையில் பல குடும்பங்களில் ஒரு குழந்தை தான் இருக்கிறது. தன் குடும்பத்தில் ஒரே குழந்தையாய் இருப்பதனால் அதற்கு எந்த போட்டியாளரும் இல்லாத காரணத்தினால் அதன் சிந்திக்கும் திறனும் சூழ்நிலையை கையாளும் திறனும் எதிர்த்து போட்டியிடும் திறனும் சுயமாக முடிவெடுப்பதிலும் தனக்கு போட்டி இல்லாததால் வளரும் பருவத்தில் அதன் குணாதிசயங்களில் எந்த வளர்ச்சியும் ஏற்படுவதில்லை. இயல்பாக எல்லாம் கிடைக்கும் போதும் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. தேடுதல் இல்லாததால் இயல்பாகவே எல்லாம் கிடைத்து விடுவதால் அந்த குழந்தையால் வளரும் காலங்களில் பொது தளத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிப்பது மிக கடினமாக இருக்கும். அடுத்த நகர்வுகளில் முடிவெடுப்பதிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். முதல் குழந்தை வளர்ந்து குடும்பம் என்று வரும் பட்சத்தில் அதன் திருமண உறவில் புதிய உறவும் முதல் குழந்தையாய் இருப்பதால் பல எதிர்கால பிரச்சனைகளை சமாளிப்பதில் இயலாமையும் வீண் விவாதங்களும் சச்சரவுகளையுமே சந்திக்க நேரிடும். இதில் சமுதாயத்தில் எதிர்காலத்தில் மிக பாதிப்பை ஏற்படுத்தும். தலைமுறையாக இதே நிலை தொடரும் பட்சத்தில் நம் நாட்டின் உற்பத்தி திறனும் வெளிநாடுகளுக்கான போட்டியும் அதில் நமக்கு உண்டான தனித்துவமும் இயல்பிலே இல்லாமல் போய்விடும். வளரும் பருவத்திலேயே போட்டி உள்ள சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் மிக எளிதாக சூழ்நிலையை சமாளித்து அதை எதிர்கொண்டு வளர்வதால் புதிய சிந்தனைகளை, புதிய கருத்து மோதல்களை, சூழ்நிலையை சமாளிக்கும் தன்மை இதுவே ஒரு பயிற்சியாக அமையும். ஒரே குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பயிற்சிகள் இல்லாமலே வளரக்கூடும். எதிர்காலத்தில் இதுவே பாதிப்பை ஏற்படுத்தும். வீட்டிற்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும். உதாரணத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை கூற விரும்புகிறேன். சிங்கத்தை பற்றி, அதன் பொதுவான இயல்புகளை பற்றியும் நாம் அறிந்ததுதான், நமது சிந்தனையில் உள்ளதுதான். அது காட்டிற்கே ராஜா என்றாலும் அதை வீழ்த்த மற்ற மிருகங்களால் முடியாது. பொதுவான சிந்தனை இது. உண்மையாக இருந்தாலும் அதுவே அது வாழும் சூழ்நிலையை பொறுத்தது. இயற்கையோடு இணைந்து காடுகளில் வாழும்போது அதற்கு கிடைக்கின்ற அனுபவங்களும் போட்டிகளும் சூழ்நிலைகளும் அதன் உண்மையான சிங்கமாக கட்டமைக்கிறது. அது வளர்ந்து தன் சந்ததிகளுக்கு கால சூழ்நிலையும் உணவு கிடைக்கும் இடம், எவைகளை வேட்டையாட வேண்டும், சுற்றுச்சூழலில் உள்ள பாதிப்புகள், அதன் எல்லைகள் மற்றும் பலவற்றை தனது சந்ததிகளுக்கு தனது அனுபவங்கள் மூலமாகவும் தனது மரபணுகள் மூலமாகவும் விட்டுச் செல்கிறது. இந்த சூழல் அவைகளை நீண்ட காலம் வாழ வலிமைப்படுத்துகிறது. இவையெல்லாம் அந்த சிங்கம் காட்டில் இயற்கையாக வாழும் சூழ்நிலையை பொறுத்து அதன் சூழ்நிலை அமையும். அதேபோல் ஒரு சிங்கமானது மிருக காட்சி சாலையில் பிறந்து வளரும் நிலையில் அவைகளுக்கு வேட்டையாடவோ, சூழ்நிலையை பற்றிய அறிவோ, எல்லையை பற்றிய தெளிவோ எதுவும் இருக்கப் போவதில்லை. ஏனெனில்
அது வளர்கிற சூழல் அதற்கு இடம் தரவில்லை. இந்த சூழலில் வளரும் போது அதை கொண்டு போய் திடீரென்று காட்டில் விடும் பொழுது ஆதலால் உயிர் வாழ முடியாமல் போய்விடும். வேட்டையாடவும் தெரியாது, உணவை பற்றிய ஞானமும் சுற்றுச்சூழலை பற்றிய அறிவும் இல்லாதது. இதே பிரச்சனை தான் மனிதனுக்கும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு வளரும் பொழுது தன் எதிர்காலத்தை பற்றியும் சூழ்நிலை பற்றியும் தனது சந்ததிகளுக்கு அனுபவங்கள் மூலமாகவும் மரபணுக்கள் மூலமாகவும் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களோடு இயல்ந்து வாழ்வதால் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் எதிர்கொள்வதிலும் இயல்பாக அமையும். இதை விளக்குவதே இதன் நோக்கம். ஒரே குழந்தை உள்ள குடும்பம், பெற்றோரின் நிலைப்பாடு, பிரச்சனைகள். பெற்றோர்கள் தமக்கு ஒரே குழந்தை இருக்கும் சூழ்நிலையில் அந்த குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் மிகவும் யதார்த்தமாகவும் குழந்தைகளின் செயல்பாடுகளுக்கு எதிர்வினை ஆற்றுவதோ கண்டிப்பதோ இல்லை. ஒரே குழந்தை என்ற பயத்தினால் சரியோ தவறோ அதனால் அந்த குழந்தைக்கு இயல்பிலோ சுயநலத்துடனும் பெற்றோர்கள் எதிர்கேள்வி எழுப்பப்படாததால் தன் நிலையே சரி என்ற சிந்தனையும் எதிர்காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளில் முன்கோபமும் விட்டுக் கொடுக்காத தன்மையும் ஏற்படும். தம் வாழ்நாளில் யாருடனும் பங்கிட்டதே இல்லாத நிலையால் எதிர்காலத்தில் விட்டுக் கொடுக்காத தன்மையும் எந்த பிரச்சனையிலும் எதிர்கொள்ளாமல் வளர்வதால் சூழ்நிலையை சமாளிப்பது எப்படி என்று தெரியாத காரணத்தாலும் அடுத்தவர்களுடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயமும் தன் சுய முடிவின் மேல் நம்பகற்ற தன்மையும் வாழ்க்கையில் பய உணர்வும் ஏற்படுவது இயல்பு. எதிர்காலத்தில் அதற்காகவே ஒரு குடும்பம் ஏற்படும் போது இணை சேரும் நபரும் முதல் என்று வரும் பட்சத்தில் மேலும் அதிக சிக்கலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஒரு குழந்தையின் இயல்பு நிலையும் விளைவுகளும். ஒரே குழந்தையின் இயல்பு காரணமாக காரணம் அறியாமல் கோபப்படுதல், அதை நினைத்து வருந்துதல், முடிவில் நிலையற்ற தன்மை, எடுத்த முடிவில் உறுதியில்லாத தன்மை, அதிகம் தூய்மை பேணுவதால் எல்லாவற்றினும் மீதும் ஆசைப்படுதல், சுயமாக முடிவெடுப்பதில்லை, அடுத்தவர்களின் ஆலோசனைக்காக காத்திருப்பது, பகிர்வதில் நிலையற்ற தன்மை, இயல்பாக இருப்பது. விளைவுகள். தனது முன்கோபத்தால் எளிதில் சமுதாயத்தையும் சுற்றத்தையும் உறவையும் நண்பர்களையும் பகைத்துக் கொள்ளுதல், முடிவெடுப்பதில் உள்ள தாமதத்தால் நல்ல வாய்ப்புகளை கை நழுவி செல்லும், எந்த முடிவிலும் நிலையற்ற தன்மையால் அடுத்தவர்களின் நம்பிக்கையை இழக்கக்கூடும், எல்லாவற்றிலும் தூய்மையை எதிர்பார்ப்பதால் எப்பொழுதும் மன நிம்மதியற்ற நிலையும் அவநம்பிக்கையுமே மிஞ்சும். எப்பொழுதும் அடுத்தவர்களின் ஆலோசனையை கேட்பதால் அதனால் ஏற்படும் சிக்கலையும் ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உறவுகளிடம் அதிக அறிமுகம் இருப்பதாலும் தனது இயல்பினால் சொந்த நம்பகத்தன்மை இழப்பது, யதார்த்தமாய் இருப்பதால் அடுத்தவர்களில் ஏமாற்றப்பட வாய்ப்புள்ளது. பிரச்சனைகளை நேராக எதிர்கொள்வதில் பெரிய ஈடுபாடு இருக்காது.
ஒரே குழந்தை உள்ள குடும்பம் ஒத்துப்போகும் ஒத்துப்போகாத தன்மையும். ஒரே குழந்தை உள்ள குடும்பத்தில் அந்த குழந்தையானது வளரும்போது தன் வளரும் பருவத்தில் தனது தேவைக்கோ எதிர்பார்ப்புக்கோ எந்த போட்டியற்ற சூழ்நிலையை நிலவுவதால் அதன் சிந்தனையிலும் செயல்பாடுகளிலும் தேடுதலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மையும் இயல்பிலே இல்லாமல் போய்விடுகிறது. இயல்பிலே எல்லாம் கிடைக்கும் பொழுது அதன் முயற்சியும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மையும், அதேபோல் தன் மற்ற குடும்பங்களில் வளரும் குழந்தையும் இதே சூழ்நிலையில் வளரும்போது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அடுத்தவர்களுடைய ஆலோசனையே தேவைப்படுகிறது. யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். திருமண உறவிற்கு பின்பும் இணைகின்ற இரு குழந்தைகளும் பக்குவப்படாத சூழ்நிலையும் இதுவரை பிரச்சனையை எதிர்கொள்ளாத தன்மையாலும் இயலாமையாலும் எதிர்காலத்தில் சூழ்நிலை எதிர்கொள்ளும் சமாளிப்பதும் வழிநடத்தவும் முடியாமலே போய்விடுகிறது. இது குடும்பங்களில் வீண் விவாதங்களையும் பிரச்சனைகளையுமே வித்திடும். இரண்டு குடும்பங்களிலும் வரும் முதல் குழந்தையாய் இருப்பதால் முன்கோபமும் விட்டுக் கொடுக்காத தன்மையும் தனக்கு போட்டியில்லா என்ற தன்மையாலும் எதையும் பகிர வேண்டிய சூழ்நிலை இல்லாததாலும் எதிர்காலத்தில் இருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் விட்டுக் கொடுத்தாக வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். ஒரு குழந்தை உள்ள குடும்பம் பருவ மாற்றம். பாலகர் பருவம், முதல்நிலை பருவம், நடுநிலை பருவம், உயர்நிலை பருவம், திருமண பருவம். பாலகர் பருவம் தான் நினைத்ததை அடைவது, போட்டியில்லாத தன்மை, பங்கிட வேண்டிய அவசியமில்லை, எதையும் விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை, நினைத்ததை சாதிப்பது, உறவுகளின் பலம், இலக்கினை எளிதாக அடைவது. ஒரே குழந்தையாய் இருப்பதால் பெற்றோர்களின் பயம் இவர்களுக்கு மிக சாதகமாக அமைந்துவிடும். முதல் பருவம் தான் நினைத்ததை அடைவது, முதல் முறையாக வெளி போட்டியாளர்களை எதிர்கொள்வது, பங்கிடுவதில் சிறு வேறுபாடு, விட்டுக் கொடுப்பதில் தன் வாழ்நாளில் முதல் முறையாக எதிர்கொள்வது, எப்பொழுதும் நினைப்பதை சாதிப்பதில் முதல் முறையாக சறுக்கல் ஏற்படும், உறவுகளிடம் இயல்பான அறிமுகமும் சுய முயற்சியில் முதல் படிநிலை, பெற்றோரின் எச்சரிக்கை தன்மை. நடுநிலை பருவம் தன் நினைத்ததை சமரசம் செய்யும் நிலை, இயல்பான போட்டியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம், எதையும் விட்டுக் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம், தான் நினைத்ததை அடைவதில் சிறிய மாற்றம், புதிய புதிய உறவுகளிடம் அறிமுகம், வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் போட்டியை கட்டாயமாக ஆகிவிடும். உயர்நிலை பருவம் நினைத்ததை அடைவதை சூழ்நிலையை முடிவு செய்யும். உறவுகளிடமும் சமுதாயத்தில் போட்டியை எதிர்கொள்ளும் கட்டாயம், விட்டுக் கொடுப்பது, பகிர்வது கட்டாயமாகும். சூழ்நிலையை எதையும் தீர்மானிக்கும் போட்டிகளையும் சமாளித்து வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். திருமண பருவம் இதுவரை வெளிப்புற காரணிகளால் தன் இயல்பில் மாற்றங்களை சந்தித்து இருந்தாலும்
தன் குடும்பத்திற்குள் என்றுமே தான் அதிகாரத்தை செலுத்தி வந்ததால் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்பு தன் குடும்பத்திற்குள்ளேயே வாழ்க்கையில் முதல் முறையாக போட்டியாளரை சந்திக்க வேண்டிய நிலை, இதுவரை இந்த நிலை தலைகீழாக மாறவும் அதை மாற்ற வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். இவர்களோடு இணையும் முதல் குழந்தையாகவும் இருக்கும் பட்சத்தில் 2 அதிகாரத்தின் உச்சத்திலே வாழ்ந்ததால் முதல் முறையாக குழந்தைகளுக்கு உண்டான இயல்புகளால் உரசல்களும் விவாதங்களும் ஏற்படுவது இயல்பே. முதலும் அல்லாத மாறுபட்ட எண்களில் இணையும் பட்சத்தில் திருமண உறவில் பல மாறுதல்களை கண்கூடாக காண முடியும்.